எந்த கனி எவ்வளவு நேரம் இந்த பாட்டே பாடுவ? மாப்பிளையும் பொண்ணையும் வாழ்த்தி நல்ல ஒரு பாட்டு பாட. எவ்வளவு சினிமா பாட்டு இருக்கு. சரிப்பா. டேய், என்னாச்சுடா? அவ பார்த்தாளா? அவ பக்கத்துல வேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளேம்மா. விடாத, நீ போய் அவ பக்கத்துல போய் உட்காரு. ஆனா அவ பக்கத்துல வேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளேம்மா. இதெல்லாம் சொல்லணுமா? ஒரு சேர் எடுத்து போட்டு நீயே போய் உட்காரு. அப்பதான் அவகிட்ட பேச முடியும். அவ கோவப்பட மாட்டாளா? டேய், அவ புருஷன் நீ. அவ கோவப்படுறதுக்கு உரிமையே இல்ல. போ. வீரா, நான் இங்க உட்காரலாமா? அது நான் உட்காந்துக்கிறேன் பாஸ். ஏய் எந்திரி. என்ன பாஸ் இது? நாளையில இருந்து வாழ்நாள் முழுக்க வீரா பக்கத்துல நீங்க தானே உட்கார போறீங்க. நாங்கெல்லாம் கசின்ஸ், ஒன்னா வளர்ந்து ஒன்னா சண்டை போட்டு ஒன்னா சாப்பிட்டவங்க. கூட உட்காந்தா உங்களுக்கு என்ன பாஸ்? வேணும்னா அங்க போய் உட்காருங்க பாஸ். ஏய், அவ என்னோட வைஃப். இல்ல பாஸ், வைஃப் டு பி. நாளைக்கு தானே நீங்க தாலி கட்ட போறீங்க. அது வரைக்கும் எங்களோட கசின்ஸோட விளையாட்டா தான் இருக்கும். நீங்க தாலி கட்டிட்டீங்கன்னு வைங்க, நான் உங்க பக்கமே வர மாட்டேன். அது வரைக்கும் நாங்க கொஞ்சம் விளையாடிக்கிறோம். ஆமாங்க கௌதம், இவன் ஒரு கோமாளி. எப்ப பாரு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரு நாள் இருந்துட்டு போட்டுமே ப்ளீஸ். மேலிடமே சொல்லிடுச்சு, இதுக்கு மேல என்ன பாஸ்? போங்க போய் உட்காருங்க போங்க. மாப்பிள்ளைக்கு நைட்டா உன்னை கடத்திடுவேன்னு பயம். ஐயோ சும்மா இருல, அங்க கனிய பாரு. கோவத்துல என் கை காலெல்லாம் நடுங்கிருச்சுமா. நீங்க கூப்பிடலனா அவனை அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருப்பேன். நானும் கவனிச்சேன். அவன் நார்மலா தான் செய்யறான். பட் என்ன இருந்தாலும் அவன் டேஞ்சர் தான். நீ ஒண்ணு பண்ண. மா, அவனை கொன்றவா? டேய், நல்லா கேளு. அதுக்கெல்லாம் அவன் ஒர்த்து இல்ல. அவனை கடத்திடு. உன்கிட்ட ஆள் இருக்குல்ல? எக்கச்சக்கமா இருக்குமா. எல்லா பையில கல்யாணத்துக்கு வந்திருக்கானுங்க. அப்பனா தூக்கிடு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வெளியில விட்டுறலாம். தேங்க்யூமா. சம்மு, இல்லை என்னாச்சு? அவன் வீட்டில் இல்லை சம்மு. வீட்டில் இல்லையா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. எந்த விஷயத்தில்? இந்த விஷயத்தில் வெங்கடேசன் மட்டும் சம்மந்தப்படலை. கூட மாலத்தின்னு ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கா. மாலதியா? யார் அந்த டீச்சரா?
அவளே தான் பரணி. இப்பதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் விசாரிச்சேன். அவன் வேலை பார்த்தால ஸ்கூல், அங்க வேலை பார்க்குற டீச்சர் அவனோட கூட்டு சார். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவ அந்த அறிவு மேல போலீஸ் புகார் கொடுக்க போறாளாம். கடைசி நிமிஷத்துல போலீஸை கூட்டிட்டு வந்து அறிவு தம்பிய அரெஸ்ட் பண்ண வைக்க போறாளாம். ஆக இப்ப நமக்கு மொத்தம் 2 ஆபத்து இருக்கு. ஒன்னு வெங்கடேஷ், இன்னொன்னு மாலதி. இதுல இப்ப எதுக்கு மாலதி உள்ள வந்தான்னு தான் எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆரம்பத்திலே அந்த பொம்பளை வந்ததே எனக்கு பிடிக்கல. அவ ஏதோ கெட்ட எண்ணத்துல தானே உள்ள வந்திருக்கா. வெயிட் பண்ணுடா, வைஜெயந்தி மேடம் கிட்ட சொல்லுவோம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்போம். நாம அவங்க கிட்டே உதவி கேட்போம். வராங்க. என்னாச்சு சண்முகம்? அங்க சங்கீதம் களை கட்டுது, கனி நல்லா பாடிட்டு இருக்கா. எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? இல்ல மேடம், கல்யாணத்தை தாண்டி வேற என்னென்னோ விஷயங்கள்லாம் நடக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க கவனிக்காம இருக்குதீங்களா? கல்யாணம் தான் நடக்க போகுது. மேடம், தயவு செஞ்சு நீங்க எந்த தகவலா இருந்தாலும் கொஞ்சம் மறைக்காம சொல்லுங்க. நாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கோம். ஒருவேளை உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இல்ல, இப்போ திடீர்னு எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் வந்துச்சு? என்ன நடந்துச்சு? மேடம், மேடம், அந்த வெங்கடேஷ் இந்த மண்டபத்துக்குள்ள வந்திருக்கான். அதுவும் சாதாரணமா வரல, மார்வேஷம் போட்டு வந்திருக்கான். ரியலி? ஆமா மேடம், சண்முகமே கண்ணால பார்த்திருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் என் அண்ணன் வெங்கடேஷ் வீட்டுக்கு போனாரு. அங்க அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. மை காட், அப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சோ? என்ன மேடம், ஆ, எதுவும் பேசாமையே பாக்குதீல்ல? வெங்கடேஷ் அப்பா அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க? ஒருவேளை அவங்க என்ன பத்தி சொல்லிருப்பாங்களோ? மேடம், அந்த வெங்கடேஷ் சாதாரணமா உள்ள வரல மேடம். ரத்னாவை பழி வாங்கணும்ட்டு மாப்பிள்ள அறிவழகனை ஏதாச்சும் செய்யணும்ட்டு நினைச்சிட்டு இருக்கான். நிஜமாவா சொல்றீங்க? அது மட்டும் இல்ல மேடம், அந்த மாலதி டீச்சருக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. அந்த லேடி வேற அறிவு அவளை லவ் பண்றதாவும் போலீஸோட வந்து கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்த போறதாவும் வெங்கடேஷோட அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. அவ்வளவுதானே? வேற எதுவும் சொல்லல? வேற என்ன சொல்லணும் மேடம்? அது நிஜமாவே அறிவு அந்த மாலதியை லவ் பண்றாரா என்ன? சே, 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 சே. அதெல்லாம் இல்ல மேடம், அறிவை பத்தி எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அந்த மாலதி ஏதோ ஒரு பொய் புகார் தான் சொல்லியிருக்கேன். அதை கூப்பிட்டு விசாரிச்சா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் மேடம். அது அறிவு கிட்ட கேட்க வேண்டியதானே? மேடம், இது டெலிகேட் விஷயம் மேடம். யாரோ ஒரு பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக அறிவு கிட்ட எப்படி முகத்துக்கு நேரா கேட்க முடியும்? அதுவும் இல்லாம அறிவோட அப்பா வேற ஏதோ ஒரு கோவத்துல இருக்காரு. இந்த நேரத்துல இத கேட்கவே முடியாது. அப்பாடா, என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல. மேடம், என்ன யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இத பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு இது எல்லாமே முன்னாடியே தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் நானும் பாடுபடுறேன். அதனால உங்களுக்கு தெரியாமலே இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடலான்னு நினைச்சேன். என்ன மேடம், இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு தெரியாமலே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல? ஏற்கனவே நீங்க ரொம்ப டென்ஷனான ஆளு. இத சொன்னா எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு தான் நான் சொல்லல. கவலைப்படாதீங்க, நான் குரு கிட்ட சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லியிருக்கேன். நிஜமாவா மேடம்? குரு மட்டும் இல்ல, அவன் கூட ஒரு டீமே ஒர்க் பண்ணுது. வெங்கடேஷும் மாலதியும் தேடுறது தான் அவங்க வேலையே. விடியறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் பிடிச்சிருவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மேடம், அட்லீஸ்ட் எங்க கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல.
குரு சாருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. என்ன பேசுறீங்க முத்துப்பாண்டி? நீங்க வெறும் இன்ஸ்பெக்டர் இல்ல. இந்த ஃபேமிலி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுல உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குல்ல. அதனால நான் சொல்லல, இப்பவும் சொல்றேன். நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் குரு பார்த்துப்பான். எனக்கு என்னவோ அது கேட்கும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இந்த வெங்கடேசனை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்றதே ஒரு டவுட்டு தான். மேடம், இந்த பைத்தியக்கார வெங்கடேஷ் வேற கோலா கிலன்னு சொல்லிட்டு ஏதோ திரிதானா மேடம்? ஏ சண்முகம், ஒண்ணு பண்ணலாமா? என்னல? நிச்சயமா அந்த வெங்கடேஷ் இந்த கல்யாண முகூர்த்தம் 9 to 10 ஏதாவது குழப்பம் பண்ணலாம் தானே பிளான் பண்ணிருப்பான். ஆமா, அதுக்காக நாம முகூர்த்த டைமை மாத்தி வச்சுட்டா என்ன? இல்ல புரியல. 9 to 10 முகூர்த்த டைம் இருக்குல்ல, அத முன்னாடி தள்ளி ஒரு 7 மணிக்கே வச்சுட்டா? உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஐடியா மச்சான். கரெக்ட். குட் ஐடியா. எனக்குமே இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கும் பெட்டர்னு தோணுது. இல்லை, காலையில ஒரு முகூர்த்தம் இருக்குன்னு ஐயரு சொன்னார்ல, 7 மணிக்கு அதுலயே வச்சுடுவோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் உடனே போய் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இல்லை பாண்டி, பாரு, குரு வெளியில அந்த வெங்கடேசனையும் மாலதியும் எப்படி தேடுதாரோ அதே மாதிரி மண்டபத்துக்குள்ள நீ தான் பார்த்துக்கிட்டன. எக்காரணத்து கொண்டு அந்த வெங்கடேசன் மண்டபத்துக்குள்ள வரவே கூடாது. அதுக்கு நீ தான் பொறுப்பு. வேற எனக்கு வேலையே கிடையாதுல. அவனை ஃபுல்லா கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏலே உடம்புடி வெட்டுக்கிளி, நீங்களும் தான். அவனுங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும்ல. அண்ணி, நாங்க போய் பார்த்துட்டு வரோனே. இல்லை டாக்டர், நீ வா. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் அறிவு வீட்டு ஆளுங்களுக்கும் இந்த முகூர்த்தத்தை மாத்தின விஷயத்த சொல்லிட்டு வந்துடும். இன்னொன்னு, இந்த முகூர்த்த மாத்தின விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரியலாம். அண்ணாச்சி வாங்க, மாமா வாங்க. சப்பா, பயந்தே போயிட்டேன். முதல்ல குருவுக்கு ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணணும். குரு, சொல்லுங்க மேடம். அந்த சண்முகத்துக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. மேடம், என்ன சொல்றீங்க? எல்லாமேனா எல்லாம் இல்ல. அந்த வெங்கடேஷ் அந்த அறிவழகனை மர்டர் பண்றதுக்காக சுத்திக்கிட்டே இருக்கான். அந்த மாலதி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. இது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறது சண்முகத்துக்கு தெரியுமா மேடம்? பை காட்ஸ் கிரேஸ் அத பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இனிமே அது தெரியவும் கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுதா? வெங்கடேசனை சைலண்ட் பண்ணிடுவா மேடம். அதை விட முக்கியம், மாலதி அவளுக்கு ரொம்ப தெரியும். அவளை பேச விடக்கூடாது. மேடம், இதோ பிடிச்சார மேடம். தேடி பிடிச்சா மட்டும் பத்தாது குரு, அவளை கொன்னுடு. மேடம், கொலையா? மாலதி இனிமே உயிரோட இருக்க கூடாது. அவ இருந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சு நாம அம்பலப்பட்டுருவோம். சோ நீ என்ன பண்ற? கொலைய பண்ணிடுவா மேடம். கொன்னுட்டு தகவலை சொல்லு, நான் வைக்கிறேன். ஓகே மேடம். நிச்சயமா வெங்கடேஷால என்ன காப்பாத்த முடியாது. நம்ம சாக தான் போறோம். இப்படியாவது விஷயத்த அறிவு கிட்ட சொல்லிடணும். ரத்னா, இந்த போன் புடியா. எங்க வரேன் இரு. அட இரு வரேன் இரு. கனி மைக் கூட. கனி பாடினதை நீங்களா கேட்டீங்க. கனி சூப்பரா பாடின. ஆனா உங்க எல்லாருக்கும் இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நான் பேச போறேன். என்ன பேச போறேன்னா, இன்னைக்கு இந்த கல்யாணத்துல வந்து நிக்கிற என்னோட காதல் கதை. அந்த கதையை தான் நான் சொல்ல போறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி
கேளுங்களேன். தேங்க்யூ. அறிவு ரத்னா நீ சும்மாரு. இங்க பாரு, இப்ப சொல்லாம எப்ப சொல்றது? அறிவு, நீங்க எல்லாருமே உங்க சின்ன வயசுல இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. We were just kids when we fell in love அப்படின்னு ஒரு பாட்டு. உண்மையிலேயே நான் ரத்னாவை லவ் பண்ண ஆரம்பிச்சது எப்போன்னு கேட்டீங்கன்னா எனக்கு 10 வயசா இருக்கும் போதுல இருந்து. அப்போ நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த காதல் இருக்குல்லங்க, அது எப்போ வரும்னு தெரியாது. ஆக்சுவலா அது இப்பதான் வரணுங்கிறதுக்கு வயசு கூட கிடையாது. நான் 5th படிக்கிற அப்பவே ரத்னாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னல. ஆனா 8th படிக்கிறப்பதான் அவளை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஏன் ரத்னாவை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். என்னோட ரத்னாக்கு அப்படியே ஒரு நட்சத்திரத்தோட சாயல். எனக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும். அவளோட அந்த 2 கண்ணும் பட்டாம்பூச்சியோட சாயல். உண்மையை சொல்ல போனா சின்ன வயசுல நான் ஒரு ஒபீடியன்டான பையன் மாதிரிலாம் இல்லை. பயங்கர அராத்து. அதனாலேயே எங்க அப்பா ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போக வேண்டியதா போயிடுச்சு. ஆனா என்னமோ தெரியல, நான் சொன்னேன் இல்லையா இந்த சின்ன வயசு காதலா என்னன்னு தெரியல, வெளியூர் போயும் ரத்னாவை என்னால மறக்கவே முடியல. இன்ஃபேக்ட் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா அப்படியே நிச்சயம் ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நினைச்சேன். ஆக்சுவலா நான் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி படிச்சேன்னு சொல்லாங்க. அப்பப்ப இந்த ஊர்ல இருக்கிற பசங்க கிட்ட ரத்னா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டே இருப்பேன். நான் +2ல நல்ல மார்க் எடுத்தேன். தமிழ்நாடோட பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல எனக்கு ஃப்ரீ சீட் கிடைச்சது. எங்க அப்பா மிஸ்டர் விநாயகம் அவர் தான் என்ன சேர்த்து விட்டாரு. ஆனா ரத்னா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த காலேஜ்ல இருந்து உடனடியா நின்னுட்டேன். சாரிப்பா. அதனாலதான் நான் பிஎஸ்சி சேர்ந்தேன். அடப்பாவி, இன்ஜினியரிங் படிக்க கஷ்டமா இருக்குன்னு தான் பிஎஸ்சி சேர்ந்தேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி சொல்றான் இவன்? ஏங்க, எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சுங்க. இவனுக்கு எந்த படிப்பா இருந்தாலும் நல்லா வரும், ஏன் இன்ஜினியரிங்க வேணான்னு சொல்றான்னு. பிஎஸ்சி முடிச்சேன், எம்எஸ்சி முடிச்சேன், எல்லாமே டிஸ்டிங்ஷன் தான். அப்புறம் பிஎட் முடிச்சேன், எம்எடும் முடிச்சேன். அதுக்குள்ள ரத்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்து அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலாவும் ஆயிட்டா. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிச்சீங்களா? ஒரு மனுஷனை இந்த காதல் இருக்குல்ல, அது எப்படி மாத்துனே தெரியாது இல்ல. ஆனா பாருங்க, என்ன என் காதல் ஒரு வாத்தியாரா மாத்திருக்கு. நான் ஒரு வாத்தியாரா இருந்து இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கேன். என்னோட காதல் இன்னைக்கு சமூகத்துல உங்க முன்னாடி எல்லாம் ஒரு உயர்ந்த மனுஷனா கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, லவ் பண்ணுங்க பாஸ், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏதோ இந்த பாலிய வயசுல சேராத இடத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ரவுடியா மாறி இருக்க வேண்டியவனா. ஆனா இன்னைக்கு படிப்புன்ற ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த சமூகத்தோட போராடுற போராளியா மாறி நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் ரத்னா மேல வச்சிருக்க காதல் தான். சத்தியமா இது எதுவும் அவளுக்கே தெரியாது என்ன ரத்னா. ஆனாலும் என் மனசுல அவளை நான் சுமந்துக்கிட்டு இத்தனை காலமா அவளை ஒரு தவ மாதிரி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும்
காதல் வந்து ஒரு வழிகாட்டுற விளக்குதாங்க. காதல் ஒரு கலங்கரை விளக்கும் தாங்க. காதல் இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துற ஒரு உணர்வு. காதல் தான் இந்த உலகத்துல எல்லாமே. இப்ப சொல்றேன், கட்டாயம் எல்லாரும் லவ் பண்ணுங்க பாஸ். ரத்னா, இப்ப எல்லாரும் முன்னாடியே வச்சு சொல்றேன், ஐ லவ் யூ.